ओम आनंदमयी चैतन्यमयी सत्यमयी परमे ओम तत्सवितुः वरं रूपं ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत्. Let us meditate on the most auspicious form of Savitri, the best form, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life, to your light, your love, your power. In all things, may I see the divine. The miracle of the Absolute was born. Infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop. A time-made body housed the illimitable. A mighty transformation came on her, a halo of the indwelling deity, the immortal luster that had lit her face and tempted its radiance in her body's house, overflowing made the air a luminous sea. I salute you, O Mala, in gratitude intense. In my life, may you radiate your fearless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambham, Nathayamuna Madhyamam, Asmadacharya Paryantam, Vande Guru Paramparam. Rain, 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 we want the rain. Rain, 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 we ask for rain. Rain, 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 we need the rain. Rain, 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 we pray for rain. இன்று அத்தியாத்ம ராமாயணத்தின் அயோத்தியா காண்டத்தில் 4வது சர்க்கத்தில் வந்திருக்கிறோம். பெருமான் மகாதேவர் பார்வதி தேவிக்கு அத்புதராத்மா என காண்டம் காண்டமாக, சர்க்கம் சர்க்கமாக, ஸ்லோகம் ஸ்லோகமாக எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் இந்த ராமர் இந்த காண்டத்தின் ஆரம்பத்தில் தன்னுடைய அன்னையை சந்திக்கப் போகிறார். அன்னையிடம் அந்த அதிர்ச்சி தரும் விவரங்களை கூறப்போகிறார். அதற்கு முன் போன வாரம் நாம் அந்த ஒரு எந்த கடைசி நிமிடங்கள் கைகேயி அரண்மனையில் அதை பற்றி ஒரு அருமையை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வது தகும். வரதராஜன் அவர்கள் தன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது ராமனுடைய சீதை அவ்வளவு கடும் சொல், அன்பே இல்லாமல், பிரியமே இல்லாமல், வாத்சல்யமே இல்லாமல் சுடுசொல் கூறிய பொழுது அவருடைய முகத்தில் எந்தவித மாறுதலும் இல்லாமல் இருந்தது. அது எப்படி இருந்தது என்றால், அந்த சுடுசொல் கூற தொடங்குவதற்கு முன் அவர் மூலம் ஒரு தாமரை, சுடுசொல்லாம் கேட்ட பிறகு அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை அப்படி இருந்தது என்று கம்பர் வர்ணிக்கிறார். அதை நமக்காக வரதராஜ அவர்கள் எடுத்து கூறினார். மனம் மகிழ்ந்த ராமனின் தோற்ற பொலிவு என்கிறார் கம்பர். இப்பொழுது எம்மனோரால், நம்மை போன்றவர்களால் இயம்பதற்கு எளிதோ முடியுமா? யாரும் செப்ப அருங்குணத்த ராமன் செல்ல எவருடைய குணத்தை, அவருடைய குணத்தை வர்ணிக்க முடியாதவராக குணம் படைத்த ராமன் திருமுகச் சேவை, அவருடைய திருமுகம் நோக்கின் முன்பு ஒப்பது. முன்பு எப்படி இருந்தது? தாமரைக்கு ஒப்பது. பின்பு அவ்வாசகம் கைகேயி சொன்ன சுடுசொற்கள் கேட்ட பிறகு, உணர கேட்ட அப்பொழுதோ கேட்ட பிறகு, அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. செந்தாமரையை காட்டிலும் அழகுள்ளதா இருந்தது. மிகவும் கெட்ட செய்தி, அவருக்கு எந்த அதிர்ச்சியும் அளிக்கவில்லை என்று வசந்தா அவர்கள் கூறிய சிதப்பிரஜத்துக்கு வழக்கத்தை போல் இங்கே இந்த செய்யுள் அமைந்திருக்கிறது. அது இன்னொரு செயலும் உண்டு. ராமன் கடைசியாக ஒரு
வேடிக்கையாக அந்த கைகேயின் அரண்மனையில் அரசருக்கு செல்வாக்கு இல்லை, கைகேயிக்குத்தான் செல்வாக்கு என்பதை உலகம் அறியும், தானும் அறிவார் என்பதை வெளிப்படுத்துவராக மென்மையாக, இங்கிதமாக, பரிகாசமாக. ஆனால் மன்னவன் பணி அன்று ஆகின்றும் அம்மா எல்லாம் சொன்னேன், ராஜா சொன்னார், உடனே போன்னு சொன்னார், காட்டுக்கு போன்னு சொன்னார், ராமன் காட்டுக்கு போனா சொல்லு, அப்புறம் தான் நான் பல் தேய்ப்பேன்னு சொன்னார், எல்லாம் சொன்னேன் அம்மா. மன்னவனின் பணி என்றாகின் நும் பணி மறுப்பேனும் அப்படிலாம் சொல்லாமல், ராமா திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்னு கைகேயி நேரடியாக கூறியிருந்தால், ராமா உனக்கு ராஜ்யம் இல்லை, இன்னைக்கு பட்டாபிஷேகம்லாம் நடக்காது, பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போயிடுது, அக்செப்ட் இட் அண்ட் கெட் அட்ஜஸ்டட் வித் இட் அப்படின்னு சொல்லியிருந்தால், நுண் பணி மறுப்பேனும், நான் வந்து நோ, ராஜா சொன்னதான் கேட்பேன் அப்படின்னு சுமந்திரர் கூறியது போல் நான் கூறி இருப்பேனா? நோ. ஏனென்றால் பின்னவன் பெற்ற செல்வம் அது. பரதனுக்கு ராஜ்யம்னா அது பின்னவன் பெறும் செல்வம். அடியேனன் பெற்றதன்றோ? பின்னவன் பெற்றால் என்ற, நான் பெற்றால் என்ன, நான் பெற்றதுக்கு சமம். என் இனி உறுதி அப்பால் இப்படி தலைமையில் கொண்டேன். இது மன்னரணி கட்டளை ஏற்று, அது உன் கட்டளையா இருந்தாலும் அவ்வாறு ஏற்று, சிறைமேல் ஏற்று என்ன செய்ய தெரியுமா? மின் ஒளிர் காணம், அந்த ஒரு மின்னல் ஒளி போல் கானகம் பிரகாசிக்கிறது. ராமர் காத்த வந்து இருண்ட இடம், பயங்கரமான இடமே சீதைக்கு சொல்ல போகிறார் என்றாலும், கைகேயிடம் சொல்கிறார், ஐ லவ் ஃபாரஸ்ட். நான் நிறைய தடவை போயிருக்கேன், குகன் அங்க சந்தித்திருக்கிறேன், குகனுக்கும் எனக்கும் நட்பு இந்த கானகத்தில் தான் மலர்ந்தது என்றெல்லாம் நினைத்து கொண்டவர் போல், அந்த மின் ஒளிர் காணம், மின்னல் போல் ஒளிரும் பிரகாசம் உள்ள காடு இன்றே போகின்றேன், விடையும் கொண்டேன். நீ வந்து லேசாக தெரிந்தும் தெரியாமலும் தலை அசைத்தார், அதையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று கூறுவதாக இந்த 2 செய்யுள் கம்பள அளித்திருக்கிறார். அதை ஞாபகப்படுத்தார் வரதராஜ் அவர்கள். நாம் மீண்டும் அதனுடைய அழகை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு ரசித்தோம். கைகேயியை விடைபெற்றுக் கொண்டு கௌசல்யா அரண்மனைக்கு ராமர் போறார். கால்நடையாத்தான் போறார். போற பொழுது சப்தமில்லாமல் வந்ததால் கௌசல்யை கண்களை மூடிக்கொண்டு அந்த பகவான் மகாவிஷ்ணுவை தியானித்துக் கொண்டிருந்ததால், அது போன வாரமே பார்த்தோம், இதயத்தினுள்ளே அந்தர்யாமியாக, ஏக வஸ்துவாக, அறிவு திரட்சியாக ஒளி வீசிக்கொண்டு தன் பேர் ஒளியினால் மற்றவர்களுடைய உருவங்களை ஒளி இழக்கச் செய்து எப்போதும் ஆனந்தமயமாக விளங்கும் பகவான் விஷ்ணுவை நிச்சலனமாக இதய தாமரையிலே தியானித்துக் கொண்டிருந்த அவள் என்று கைகேயி நிலையை அப்போதே பார்ப்போம். அப்படி இருந்ததால் ராமன் என்றதை அவளை கவனிக்கல. லேசாக அவளுடைய தோளை தொட்டு அசைத்து, சுமித்திரை கூறுகிறாள், அம்மா அக்கா ராமன் வந்திருக்கிறான் என்று கூறினாள். அவள் உடனே எழுந்து நின்று கொண்டு ராமனை உற்று பார்க்கிறாள். ராமன் கூறாமலேயே பல உண்மைகள் அவளுக்கு தெரிய வருகிறது. இஸ் நாட் பிரிங்கிங் a குட் நியூஸ் என்றால் பரிவாரம் இல்லாமல் வந்திருக்கிறான். அவனுடைய சிரம் அபிஷேக ஜலத்தால் நனைந்ததாக தென்படவில்லை. முகம் வாடி இருக்கிறது. பாசத்துடன் பார்த்து வைத்து, ராமா பிரசாதமாக, தெய்வ பிரசாதமாக களைத்திருக்கிறாயோ, ஏதாவது பிரசாதமாக உணவை உட்கொள்கிறாயா என்று கேட்கிறாள். ஒரு கெட்ட செய்தி வரப்போகிறது என்று நமக்கு தீர்மானமாக தெரிந்தும்
மனித இயல்பு அதை தெரிந்து கொள்வதற்குள்ள நமக்கும் அது தெரிந்து கொள்ளும் நேரத்திற்கும் இடையே உள்ள தூரத்தை சற்றே அதிகப்படுத்திக் கொண்டே செல்லும். அதை கொஞ்சம் போஸ்ட்டும் பண்ணுவோம். நம்ம தெரிந்து கொள்ளும் நேரத்தை கொஞ்சம் டிலே பண்ணி ட்ரை பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்றா கௌசல்யா. அவன் சொல்றார், அம்மா இங்க உட்காந்து நுனி வாடல இல்லை, போஜனம் பண்ற டைம் இல்லை, அப்பாவுக்கு எனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். கைக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வரம் கொடுத்திருந்தார், 2 வரம் கொடுத்திருந்தார். அந்த 2 வரத்தையும் அதுவரை இதுவரை கேட்காத கேட்க இன்று கேட்டால், அந்த வரத்தின் பிரகாரம் நான் பரதனுக்கு அவள் ராஜ்யம் கிடைக்கும் என்றும், நான் கானகம் வனத்தில் தபஸ்வி போல் 14 வருடங்கள் வாழ வேண்டும் என்று எனக்கு அரசர் அப்பா கட்டளையிட்டிருக்கிறார். எனக்கு தண்டகாரண்ய ஆட்சி வாழ்வு, பரதனுக்கு அயோத்தியா ஆட்சி வாழ்வு. இதான் ஒன்றும் வித்தியாசம் இல்லைம்மா. 14 வருஷம் ஓடி போய்விடும், நான் சீக்கிரமே வந்து விடுவேன், பெண்களுக்கு பணிவிடை செய்வேன் என்று கூறினாள். ராமர் கூறுகிறார். கேட்க கேட்க அந்த அதிர்ச்சியினால் ஏதோ ஒன்று கெட்டது நிகழும் என்று மனத்தில் ஏதோ கூறிக்கொண்டிருந்தது. எனது வலதுகம் துடித்துக் கொண்டே இருந்தது. கௌசல்யா நினைக்கிறாள், பெண்களுக்கு வலதுகம் துடிப்பது சுபசகுனம் அல்ல. அதை நினைத்து கொண்டு பயந்து கொண்டே இருந்தவள், ஐயோ இப்படிப்பட்ட துக்க சமாச்சாரத்தை கேட்க நேர்ந்ததே என்று நினைவிழுந்து போகிறாள். அவளை ராமன் கீழே விழாமல் தாங்கிக் கொண்டு உபசாரம் செய்து ஊர்சியை தள்ளுவிக்கிறார். கண்ணை திறந்த கௌசல்யை சொன்ன வார்த்தை, ராமா நீ காட்டுக்கு போவதென்றால் என்னையும் நானும் உன்னுடன் வருகிறேன். அதான் அவன் சொன்ன வார்த்தை. உன்னை பார்க்காமல் எப்படி என்னால் உயிரோடு இருக்க முடியும் என்கிறார். பசுமாடு தன் இளங்கன்றை விட்டு எப்படி பிரிய முடியாதோ, நானும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், வருகிறேன் என்று கூறுகிறார். இதை கம்பன் வேறு விதமாக நமக்கு கண்முன் நிறுத்துகிறார். கம்பன் என்ன சொல்கிறார், கௌசல்யிடம் ராமன் பார்த்த போது இதைதான் கேட்கிறார். கௌசல்யிடம் ராமர் தான் காட்டுக்கு போக வேண்டும் என்ற விவரத்தை கூறாமல் மறைத்து, அம்மா பரதனுக்கு ராஜ்யம், பரதன் ராஜாவாவான் அப்பா தீர்மானம் பண்ணிவிட்டார். நேற்றுக்கு வேற மாதிரி ப்ராமிஸ் பண்ணார், இன்னைக்கு அதை மாற்றி வந்து அரசருக்கு எந்த தீர்மானத்தை மாற்றுவதற்கு பூர்ண உரிமை உண்டு, மாற்றிவிட்டார் என்று கூறிய பொழுது கௌசல்யா சொன்னாடா, பாரு அம்மா இதுல ஒரே ஒரு பிளமிஷ் தான் தென்படுகிறது. இக்ஷ்வாகு வம்சத்துல முதல் பிறந்தவனுக்கு தான் ராஜ்யம் என்ற முறை உண்டு. இக்ஷ்வாகூணாம் சர்வேஷாம் ராஜா பவதி பூர்வஜகா, முன் பிறந்தவன். அதற்கு ஒரு மாறுதல், அதனுடைய அந்த கன்வென்ஷன் இஸ் பீயிங் புரோக்கன் ஹியர். அது ஒன்றை தவிர பரதன் ராஜ்யம் ஆளுவதற்கு எல்லா விதத்திலும் தகுதி உள்ளவன் தான், அது சந்தேகமே இல்லை என்றார். அப்பொழுது ராமன் அதை கேட்ட பிறகு மெல்ல கூறுகிறான், அம்மா பரதன் இங்கு நாடாழ்வான், நான் காலகத்தில் 14 வருடங்கள் நான் அங்கு சென்று வாழ்வேன். அதை பார்த்து அப்படி சொன்ன உடனே கௌசல்யா என்ன செய்வாள்? மனம் கலங்கி ராமன் என்ன சொன்னாலும் தந்தை சொல்லத்திற்கு மாறி நடக்க மாட்டான் என்று அவள் தெரிந்ததால் மிகவும் மனம் ஒடிந்து போனாள்.
தன்னை தேற்றிக்கொண்டு முறைமை என்பது உண்டு, உன்னை விட மும்மை நிறை உணர்த்தவள், 3 மடங்கு உரை நினைத்தன் பரதன் என்று கூறினவள் ராமன் காட்டுக்கு போற போது, மகனே நீ எதுக்குப்பா காட்டுக்கு போனோம், நீ இங்கே இருக்கலாமே, என்ன ஆயிடுத்து, நீங்க என்ன தப்பு பண்ண, ஏன் போனா கேட்ட போது, அது என்ன அதை கேட்ட பிறகு அப்போதான் ராமன் வந்து தான் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொன்னா. அப்போ கௌசல்யா சொன்ன என்ன வார்த்தை என்னென்றால், நான் செய்த தர்மங்கள் போதவில்லை, என்னுடைய தர்மங்கள் உன்னை காப்பாற்றவில்லை, இல்லாவிட்டால் நீ இந்த நிலைமை வந்திருக்குமா என்று தன்னையே நொந்து கொள்கிறார். அதை பார்த்து இதுவரைக்கும் பொறுமையாக பல்லை நர 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 என்று கடித்துக் கொண்டிருந்த லக்ஷ்மணன் பொங்கி எழுந்து, அண்ணா, enough of this waste of time, get ready, அபிஷேகத்துக்கு தயாராகுங்கள், நான் அந்த பரதனையும் அவனுடைய மாமாக்கள் கும்பல் எல்லாவற்றையும் நொறுக்கி கூடையில் போட்டு குப்பை கொட்டுவதோடு கொட்டிவிட்டு யாருக்கு பலம் அதிகம் என்று நிரூபிக்கிறேன் என்று ஆர்ப்பரித்தார். ராமன் அருகில் சென்று, ஏற்கனவே கௌசல்யை மிகவும் கலங்கி இருக்கிறாள், கலங்கி இருக்கும் சமயத்தில் சற்றே அந்த கலக்கம் தீர்க்கும்படியாக ஏதான யாராவது பேசினால் அதில் நேர்மை இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு நமக்கு அவகாசம் இராது. அதை ஒட்டி கௌசல்யை, ராமன் இதை பார், லக்ஷ்மணன் ஏதோ சொல்கிறான் பார் என்று கூறிய பொழுது ராமன் லக்ஷ்மணன் சென்று அருகில் சென்று அவன் கரத்தை பற்றி அருகில் இழுத்து கொண்டு அவனை அணைத்து கொண்டான். அந்த ஸ்பர்ஷம் லக்ஷ்மணனை சாந்தப்படுத்த கடவுது என்று மனத்தில் நினைத்து கொண்டவராய் அவரை அணைத்துக் கொண்டார். அணைத்து கொண்டு லக்ஷ்மணனுக்கு ஒரு 25 ஸ்லோகங்களில் அறிவுரை வழங்குகிறார். மிகவும் வேதாந்தமான அறிவுரை. உடல், உலக சுகம், இச்சைகள், மாந்தரின் போக்கு, ஆத்மா, இது பற்றியெல்லாம் இருந்தது. ஆத்மாவை பற்றி குறிப்பாக பகவான் என்ன கூறுகிறார், ராமன் என்ன கூறுகிறார் என்றால், மனிதனுக்கு இன்பம்தான் பிரதானம். உணவு இன்பம், சோர்வு நீங்க ஓய்வெடுத்துக் கொள்ளும் இன்பம், ஸ்திரீகளுடன் இன்பம், இந்த 3 இன்பத்திற்கு மிகவும் அவன் அடிமைப்பட்டவன். ஆத்மா உடலுக்குள் இருந்தாலும் உடலத்தில் ஈடுபடும் போது அதற்கு அந்த கரை, அந்த உணர்ச்சி அதை தாக்குவதில்லை, அதற்காக அப்பாற்பட்டு இருக்கிறது. இந்த உடலுக்குத்தான் ஒரு கெடு உண்டு, ஒரு ஆயுள் காலம் என்பது உண்டு. அது நோய்வாய்ப்படும், முதுமை வரும், இயலாமை வரும். அதற்கு பிறகு அந்த உடல் கீழே விழும்போது இந்த உடல் தான் சாம்பல் ஆகிறது தவிர ஆத்மாவின் ஜாஜ்வல்யம் குறைவதில்லை. அந்த ஆத்மாவை நினைத்துக்கொள், மனம் தெளிவுடன் இரு. ஏனென்றால் வாழ்க்கை ரொம்ப அனித்தியம் பார். இந்த ராஜ்யம் எனக்கு கிடைக்கவில்லை என்று பொறுமுகிறாய். இந்த ராஜ்யம் ஒரு நதி போக்கில் எழுப்பும் நீர் குமிழி, அந்த ஸ்மால் ஒரு பபிள், ஜல புத்புத சமான விராஜமான, மறைந்து போகும். தோன்றிய மாத்திரத்தில் அது பட்டினி வெடித்து மறைந்துவிடும். அப்படிப்பட்ட அனித்தியமானது
கருமேகத்தில் நடுவில் மின்னல் தோன்றி பளபளக்கும், இல்ல கொடி மின்னலா விளங்கும், அதுபோல மிகவும் தோன்றி மறைவது, நிலையில்லாதது. பொய்கையில் தண்ணீர் பாம்பும் இருக்கும், தவளையும் இருக்கும். ஐயோ, தவளை இருக்கு, தண்ணீர் பாம்பு இருக்கிறதே எதிரியாச்சேன்னு தவளை அந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகக்கூடாதோ? அது அங்கதான் இருக்கும். கரையோரமாக வந்து இங்கே பூச்சி கொசு பறக்கும், அதை கொசுவை நாக்கில் நீட்டி, இந்த நாக்கில் ஒரு பசை உண்டு, இந்த பசையில் கொசு சிக்கிக் கொண்டால் அதால் பறக்க முடியாது. இழுத்து கொள்ளலாம் நினைக்கும் பொழுது அதே கவனம் இருப்பதால் பின்புறமாக ஓசையின்றி வந்த பாம்பு வாயில் அது சிக்கிக் கொண்டதை, ஒரு காலும் உடலில் ஒரு பகுதியும் சிக்கிக் கொண்டதை அது பிறகுதான் உணர்கிறது. அப்படி உணர்ந்த போதும் அந்த எட்டிய கொசுவை நாக்கில் பிடித்து விழுங்கி விடுவோம் என்று நினைக்கிறது. அதை ராமன் நினைவுபடுத்துகிறார். வாழ்க்கையில் பார், உறவுகள் ஏற்படுகின்றன. அப்பா அம்மா, அவர்களுக்கு பிறக்கிறோம். பிறகு சகோதர சகோதரிகள், பிறகு நாமே நம்முடைய உறவுகளை அதிகப்படுத்திக் கொள்கிறோம். அந்த உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன? இது பிரவாகத்தில் ஒரு தென்னை மட்டை அல்லது எண்ணெய் எடுத்த பிறகு அந்த ஓட்டையுடன் இருக்குமா அந்த தென்னங்காய், தென்னை, அது மிதந்து செல்லு அகஸ்மாத்தாக இன்னொரு மட்டையுடன் மோதுவது போல் அந்த உறவுகள் ஏற்படுகின்றன. அந்த உறவுகள் காலம் காலமாக நினைப்பதில்லை. அப்படித்தான் செல்வமும் நிலைப்பதில்லை. குபேரன் செல்வன் தான் அவரிடந்த புஷ்பக் விமானத்தை ஒரு அரை நாள் போரில் ராவணன் கவர்ந்து சென்றார். செல்வம் மறந்து விடுகிறது. இளமை அது பர்மனண்டா? ஒரு காலகட்டம், ஒரு 10 வருடம் 12 வருடம், அவ்வளவுதான். எல்லாம் பொய்மை. ஆயுட்காலமே குறுகியது இருக்கிறதை நாம் கண்களால் பார்க்கிறோம். இப்படி ஒளி படைத்த ஆன்மா, மாறுதலற்ற ஆன்மா, உருவமற்ற ஆன்மா, புலன்கள் பிராணங்களுக்கு இடையே உள்ள வேற்றுமையை உணராத வகையில் இந்த உடல் சார்ந்த ஜீவன் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு தன்னை இழக்காமல் இருக்கிறது. அந்த தன்னை இழக்காமல் இருக்கும் ஆத்மாவை லக்ஷ்மணா நீ நினைத்துக்கொள். ஏனாக உனக்கு வீண் கவலை? சூரியன் தோன்றுகிறான், மறைகிறான். ஒரு நாள் அரை நாள் கழிகிறது. அவ்வாறுதான் மனிதனுடைய ஆயுட்காலமும் தேய்கின்றன. எழுதிய சித்திரத்தில் எழுதியதை அழிப்பவன் போல் அழிக்கப்படுவது போல் அழிக்கப்படுகின்றன. சித்திரத்தில் எழுதியது என்ற உடனே வேறு ஒரு நிலை ஞாபகத்துக்கு வருகிறது. சாவித்திரி கணக்கில் 465 சித்திரங்களை ஹூதா வரைந்தார், அன்னையனுடைய பாடம் கேட்டு, அன்னையின் பாடம் கேட்டு. அதில் சாவித்திரி எங்கெல்லாம் தோன்றுகிறாளோ அவளுக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டத்தை மறக்காமல் அமைத்தாள். யமனுடன் பேசும் சாவித்திரியும் அந்த ஒளிவட்டத்துடன் தான் பேசுகிறாள். அந்த துர்க்கையை அந்த அதிகாலையில் வழிபடும் சாவித்திரியும் ஒளிவட்டத்துடன் வழிபடுகிறாள். நெற்றியில் ஒரு லேசாக ஒரு விபூதி, யமன் முகத்திலும் நெற்றியிலும் அந்த விபூதி.
இந்த ஒரு நாள் மறைகிறது, ஒளி மறைகிறது சொன்னது ஞாபகம் வந்தது. இப்படி ஒவ்வொரு நாள் பகல் இரவு உண்டாகின்றன. மனிதனுடைய வாழ்வு குறைந்து கொண்டே பாய்கிறது. க்ஷபயந்தி ஆசுகு கஷ்டம் சமயாத்தாம் அகர்ணவே சமீத்திய வெபேயாத்தாம் காலம் ஆசாத்திய கஞ்சன ஏவம் பாரியாச்ச புத்திராச்ச ஜாதிகச்ச தனானிச்ச சமீத்திய விவதாவந்தி. ஒரு மிதக்கும் கட்டை ஒன்று சேருவது போல் கடல் அலைகளில் மொத்துண்டு அல்லது நதியின் பிரவாகத்தில் மனிதனுடைய உறவுகள் ஏற்படுகின்றன, இல்லாது போகின்றன. இது வித்தவுட் எக்ஸப்ஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் ஆயுள் குறைந்து கொண்டே போகிறது லக்ஷ்மணா. நோய் கூட்டங்கள் விரோதிகள் தாக்குவது போல் நம்மை தாக்குகின்றன. இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி ஞானத்துடன் வாழ்வது? ஞானத்துடன் வாழ்வது அல்லவா வாழ்வு. அஜானத்துடன் வாழும் ஆசைகளோடு வாழ்வதல்லவா வாழ்வதா வாழ்வு. இந்த உடம்பே நான் என்ற எண்ணம் இருக்கிறது பார், அதுதான் எல்லாவற்றிற்கும் எல்லா தீமைகளுக்கும் காரணம். அந்த ஒரு தீமை நிலைப்பதற்கு இன்னொரு காரணம் என்னென்றால் நம்முடைய அகம்பாவம். நான் என்கிறோம் நிலை எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு இப்போதே கிடைக்க வேண்டும், அவனுக்கு கிடைக்கக்கூடாது. இந்த மூன்று முக்காலிகள் அமரும் அந்த அகம்பாவம். அந்த அகம்பாவம் காரணமாக கோபம். அந்த கோபம் வந்துவிட்டால் மனிதனுக்கு என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்றே தெரிவதில்லை. தலைகால் புரியாமல் தாறுமாறாக மரியாதை குறைவாக பேசுகிறார். இதையெல்லாம் பார்த்தபோது லக்ஷ்மணா, நீ மனதை சமாதானப்படுத்திக்கொள். கோபம் பெரிய எதிரி, சாந்தத்தை மேற்கொள். உனக்கு பகை எதுவும் இருக்காது, நமக்கு பகைவர்கள் எதுவும் கிடையாது. காலம்தான் சக்தி படைத்தது. கால பசதி பூதானாம், எல்லோரும் சமைத்ததான் படிக்கிறது. காலத்தை வென்றவர்கள் யாரும் கிடையாது. அந்த காலத்தின் காரணத்தினால் உடல் வழியே நாம் செய்யும் செயல்களின் விளைவுகள் தான் கர்மவினை. அதை அனுபவிப்பதற்கு மீண்டும் மீண்டும் அந்த ஜீவன் பிறவி எடுக்கிறது. லக்ஷ்மணா, இந்த கர்மக்களால் தீண்டப்படாதவனாக வாழ்க்கையை வாழ்வா, தூய்மையாக இரு, நான் சொன்னதை மறக்காதே. இவையெல்லாம் ஸ்மிருதியில் கூறப்பட்ட உண்மைகளாகும். பிறகு அம்மாவையும் பார்த்து, அம்மா இதையும் நீங்கள் ஞாபகத்தை வைத்துக்கொள், பாதிப்பு இல்லாமல் இருங்கள். 14 வருஷம் கழிச்சு ராமன் வரேன்னு சொல்லியிருக்கிறான், வாக்கு கொடுத்திருக்கிறான், வருவான். அதை நினைத்து கொண்டு மகிழ்ச்சியுடன் இருங்கள். இங்கே ராமனுக்கு அம்மா சொல்லபடி கேட்க முடியவில்லை. அம்மா சொல்லி மீறி நடந்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டு, அது ராமனுக்கு ஒரு வருத்தமா. ஐயோ, அம்மா சொன்னா கேட்கலையே. அதை வருத்தத்தை தீர்த்து கொள்வதற்கு இன்னொரு அவதாரத்தில் எடுத்து அதை தீர்த்து கொள்வோம் என்று பகவான் நினைத்தாராம். அடுத்து கிருஷ்ணாவதாரம். சிறைச்சாலையில் பிறவி. குழந்தையா பிறக்கும் பொழுது ஜாஜ்வல்யமாக சங்கு சக்கரம் கதை வனமாலை ஆபரணங்களோடு பிறந்த குழந்தை. தேவிக்கு அதிர்ந்து போனாள். குழந்தைய, ஐயோ இப்படிலாம் உன் வெளிச்சத்தை வழிகாட்டாதேப்பா,
கம்சன் ரொம்ப பொல்லாதவன். அவன் என்ன செய்வான் என்று கூற முடியாது என்று கூறிய மாத்திரத்தில் அன்று அவர் எடுத்துக்கொண்ட சபதத்தை, கௌசல்யிடம் முன்பு எடுத்துக்கொண்ட சபதத்தை நினைவு கொண்டு பட்டென்று தன் உடலுடைய பிரகாசத்தை சுருக்கி கொண்டு விட்டாராம். ஆகையால் அம்மா அந்த 14 years எனவே ஓடி போய்விடும், கவலைப்படாங்கள் என்றார். அப்போது கௌசல்யை அவரை பார்த்து தன்னை வணங்கி எழும் மகனை அணைத்துக் கொண்டு, ராமா, எல்லா தேவர்களும் கந்தர்வர்களும் பிரம்மா விஷ்ணு சிவன் முதலிய தெய்வங்களும் நீ நடக்கும் போதும், ஓய்வு எடுத்துக்கொள்ளும் போதும், தூங்கும் போதும், ஏதான செயல் புரியும் போதும் இந்நேரத்திலும் உன்னை காப்பாற்றுவார்களாக என்று கூறி அவருக்கு காப்பிட்டாள். அது வால்மீகி ராமாயணத்தில் 25வது சர்க்கம், அயோத்திய காண்டத்தில் மங்களாசாசன சர்க்கம் என்றே பெயர். காப்பிட்டாள். அப்போது லக்ஷ்மணன், அண்ணா, நீங்கள் சொல்வதை நீங்கள் கூறிய பிறகு என்னால் அதற்கு மாறாக நடக்க முடியாது. தயவு செய்து என்னையும் அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் என்று கேட்டான். ராமன் உடனே ஒப்புக்கொண்டார். வால்மீகி ராமாயணத்தில் லக்ஷ்மணன் ராமனுடன் போவது, சீதையை போவது தீர்மானமான பிறகுதான் நடைபெறுகிறது. இங்கே வியாசர் இந்த அத்தியாத்ம ராமாயணத்தில் லக்ஷ்மணன் குண்டுகோலை ஒப்புக்கொண்டார் என்று கூறுகிறார். இவ்வாறு 52 ஸ்லோகங்கள் இன்றைக்கு பார்த்தோம். மொத்தம் 87 ஸ்லோகங்கள் இந்த ஒரு சர்க்கத்தில். பாக்கி 35 சர்க்கங்கள் ராமன் சீதையிடம் பேசுவது, சீதையிடம் கூறுவது, நீயும் என்னுடன் வா என்று கூறும் விரும்பும் கணவன். ஆனால் இதான அவங்களுடைய யக்ஷுவம்சத்தினுடைய பெருமை. இன்னைக்கு ஒன்று சொல்லிவிட்டு நாளைக்கு வேறு விதமாக நடப்பதா என்று கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரு பயம், அதிர்வு. நீ வா என்னோட, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று கூற வேண்டும் என்கிற ஒரு அவா. அந்த கணவனாகவும், ஐயோ என்னை மறுத்து அப்பாவை இடித்து கூறிவிட்டால் என்ன செய்வது என்ற அந்த பய நிறைந்த கணவனாகவும் சீதையை அணுகிறார். அப்படி என்ன பேசுகிறார் என்பதை அடுத்த வாரம் கவனிப்போம். இந்த வாரம் முடிப்பதற்கு முன் வால்மீகி ராமாயணத்தில் எவ்வளவு விஸ்தாரமாக கௌசல்யா தேவி ராமனை ஆசீர்வதிக்கிறாள் என்பதை வேறொரு சந்தர்ப்பத்தில் கவனித்திருக்கிறோம். மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஆரம்பிக்கிறாள், ராமான் எந்த தர்மத்தை இடைவிடாமல் கண்ணும் கருத்துமாக பேணி வந்தாயோ, பேணி வந்த தர்மத்தை உயிரெடுத்து காப்பாற்றினாயோ, அந்த தர்மம் உன்னை காப்பாற்றட்டும். எம் பாலயசி தர்மம் துவம் நிருத்யா திருதி உறுதி நியமேனச்ச, நியமமாக காலம் தவறாமல் சபை ராகவ சார்தூல தர்மஹா துவாம் அபிரக்ஷது, காப்பாற்றட்டும். உலகத்தில் திக்பாலர்கள் என்பவர் 4 பேர். கிழக்குக்கு இந்திரன், மேற்குக்கு வருணன், தெற்குக்கு தர்மராஜன், வடக்குக்கு குபேரன். அந்த 4 திக்பாலர்களும் 4 திக்குகளையும் உனக்கிருந்து தீங்கு ஏற்படாமல் காப்பாற்றட்டும். உலோகபாலே பாலகா தே சர்வே வாசவக பிரமுகாக ததா. இந்திரனை முன்னிட்டு கொண்டு உன்னை காப்பாற்றுக்கணும். நாள், முகூர்த்தம்
வாரம், மாதம், ரித்துக்கள் 6 ரித்துக்கள், வருடம், மாசாக, சம்பத்சராக, ரித்தவக ஷட், தினானி முகூர்த்தாக உன்னை காப்பாற்றட்டும். ஸ்மிருதி வேத வாக்குகள், ஸ்மிருதி உபனிஷத வாக்குகள், அவைகள் சத்தியமாக நடந்து கொள்ளும் நெறியுடன் நடந்து கொண்டேன். தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம் என்று எப்போதும் கூறும் உன்னை காப்பாற்றட்டும். சப்த ரிஷிகள் 7 பேர் பிரமுகமானவர். அந்த 7 ரிஷிகள் நாரதருடன் சேர்ந்து கொண்டு உன்னை காப்பாற்ற கடவர். ஸ்கந்தஸ்ய பகவான் தேவகா, பகவான் குமர கடவுள், தேவசேனாதிபதி. அவர் கையில் வேலும் கையுமாக உன்னை காப்பாற்ற கடவர். நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் அங்கு கண்டை சிவிட்டு கொண்டு போதை போக்காமல் வம்படித்துக் கொண்டு முன் வந்து வேலும் வில்லுமாக உன்னை காப்பாற்ற கடவர். அந்த தேவேந்திரன் ஒரு சமயம் விருத்ரனை அழிப்பதாக கிளம்பினார். விருத்ரன் மகா தபஸ்வி. ஆனால் அவனுக்கு என்ன காரணத்தினாலோ பயம் ஏற்பட்டது. அவனை அழிக்க விரும்பினான் தேவேந்திரன். அதுக்காக ததீசி முனிவருடைய முதுகெலும்பை யாசித்து அந்த முதுகெலும்பையே வஜ்ரமாக ஆயுதமாக்கி கொண்டார். ஏனென்றால் உலகத்தில் தானாக சிருஷ்டிக்கப்படாது ஒரு உடல் ஏற்பட்டு உடைகள் முதுகெலும்பு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட வஸ்து எடுத்துக்கொண்டு விருத்ரனை நாசம் செய்தார். அப்பொழுது விசித்திரமாக வித்தியாசமான காரியம் செய்கிறானே என்று அவனுடைய அன்னை என்ன செய்தாள்? என் மங்களம் சகசிராட்சே சர்வதேவ நமஸ்கர்தே விருத்ரநாசே சமபவதி தத்தே பவத்து மங்களம். அந்த அதித்தி என்பாள் விருத்ரனை நாசம் செய்ய கிளம்பிய பொழுது உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று ஆசிரிப்பை போல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அமிர்தத்திற்காக பார்க்கடல் கடையப்பட்டது. அமிர்தம் உத்பாதனை தைத்தியானு கிணத்தோ வஜ்ரதற்கு. அப்பொழுது பொல்லாத்திரமாக நடந்து கொள்ள விரும்பிய அசுரர்களை அடக்கி ஒடுக்கிய இந்திரனுக்கு எந்த பலம் கிடைத்ததோ அந்த பலம் உனக்கு கிடைக்கட்டும். அதித்தி என்ன ஆசீர்வாதம் செய்தாலோ அந்த ஆசீர்வாதத்தை நான் செய்து அந்த பலன் உனக்கு கிடைக்கட்டும். அதிதி மங்களம் பிராதாத்து தத் தேபவத்து மங்களம். என் மங்களம் சுபர்ணஸ்ய தினதா கல்பயத்து புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத் தேபவத்து மங்களம். வினத்தியின் அடிமையை போக்குவதற்காக கருடன் அமிர்தத்தை கொண்டு வர சென்றார் தேவலோகத்திற்கு. அப்படி பயங்கரமாக பாதுகாப்புடன் வைத்துக் கொண்டிருந்த தேவலோகத்திற்கு சென்று அமிர்தத்தை கொண்டு வர சென்ற கிழமை கருடனுக்கு அன்னை ஆசீர்வதித்தாள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நான் உனக்கு செய்கிறேன். இதெல்லாம் பார்த்தபோது திருவிக்கிரமான் விக்ரமதோ குள்ள முனிவராக வந்தார். வாமனனாக உருவெடுத்தார். உருவெடுத்து ஏத்தாசித்தே மங்களம் ராம, எந்த ஒரு மேன்மையுடன் மூவெழுத்து மலர்ந்தாரோ அந்த மேன்மை என்னும் சக்தி உன்னை காப்பாற்றட்டும். கருடன் காப்பாற்றட்டும் என்று சொன்னால், யுத்த காண்டத்தில் இந்திரஜித் நாகபாசம் வீழ்த்திய போது கருடனுக்கு யாரும் போய் நீ ராமனை காப்பாற்ற சொல்லவில்லை. இந்த கௌசல்ய ஆசீர்வாதம் எப்படியோ அவரை உந்தியது. இட் மேட் ஹிம் கெட் அப் ஃப்ரம் ஹெவன், ஃப்ரம் வைகுண்டா அண்ட் ஃப்ளை டு ஸ்ரீலங்கா. ஏன் வந்தார் அவருக்கே தெரியாது. பட் வந்தார், காப்பாற்றினார். ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து வனவாசத்தில் சுதீக்ஷ்ணர் என்ன, சரவங்கர் என்ன, அத்ரி முனிவர் என்ன, அகஸ்தியர் என்ன, அந்த சம்பாதிக்கு காப்பாற்றிய அந்த முனிவர் என்ன, ராமனுக்கு ஆதித்ய ஹிருதயம் உபதேசித்த அசிஸ்தியர், இப்படியெல்லாம் முனிவர்கள்
காப்பாற்றினார்கள். மலைகள், கடல்கள், பள்ளத்தாக்குகள், கடல் அணை கட்டுவதற்கு கடல் உதவி அளித்தது. மலை சஞ்சீவ பருவத்தை ஹனுமான் குழந்தை எல்லோரையும் பிரம்மாஸ்திரத்திலிருந்து காப்பாற்றினார். எல்லாம் காப்பாற்றினார். இவர் சொன்னது ஒன்னொன்னும் பூர்த்தி ஆயிட்டு பாருங்க. 14 வருடம் கானகத்தில் வாழ்ந்தால் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டு, இந்த நட்சத்திரங்களாலோ ருத்துக்களாலோ சூரிய சந்திரர்களாலோ ராமலட்சுமணர்களுக்கோ சீத்தைக்கோ எந்த வேதனையும் ஏற்படவில்லை. இந்த வேதனை ஏற்பட்டது அவதார நோக்கம் நிறைவேறும் என்பதற்காக சூர்பனகை அங்கு வந்து அதனால்தான் அந்த வேதனையெல்லாம் ஏற்பட்டது. இப்படி மிகவும் அர்த்த புஷ்டி நிறைந்த இந்த ஒரு 4ஆம் சர்க்கம் அயோத்தியா காண்டம் அத்தியாத்ம ராமாயணத்தில் முன்பகுதி அந்த 52 ஸ்லோகங்களின் அர்த்தார்த்தத்தை கவனித்தோம். இனி இந்த பாக்கி 35 ஸ்லோகங்களின் அர்த்தத்தை அடுத்த வாரம் கவனிப்போம். அன்னையின் அருளுடன். இனி உங்களுக்கான நேரம்.